ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கடனில் சிக்கும் ஜாதக அமைப்பு. அதாவது கடன் எப்படி வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு கடனை வாங்கிட்டு அந்த கடனில் ரொம்ப சிக்கலாக இருக்கிற உங்கள் ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இந்த பதிவு. இப்போ நிறைய ஜாதகம் பார்க்குறவங்க எப்போ ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும்போது தான். அந்த கஷ்டம் அதிகம் பேருக்கு இருக்கிறது எதுலன்னா கடன் பிரச்சனையில் தான் இருக்குது. கடன் தான் நிறைய கஷ்டத்தை கொடுக்குது. இந்த கடன் எப்படி வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு கடனை ஆரம்பத்தில் சாதாரணமாக கடன் வாங்குகிறாங்க. கடன் வாங்கி தானே வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு கடன் வாங்குகிறாங்க. ஆனால் போக போக இது கடன்லேயே போயிட்டுருக்கோம். ஏன்னா பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குவாங்க, வியாபாரத்துக்காக ஏதோ ஒரு வகையில் சில பேருக்கு வீட்டு கடன், தொழில் கடன், ஏதோ ஒரு கடனை வாங்கிடுறாங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்றாங்கன்னா, கடனுக்கு வட்டி கட்டணும். அந்த வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்கி கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க. அப்போ பெரிய சிக்கலாகிடுது. வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி கட்டினா அப்போ கடனெல்லாம் எப்படி கட்ட முடியும்? அப்போ எவ்வளோ பெரிய சிக்கலாகிடுது. இதை நினச்சாலே ஒரு பயத்தை கொடுக்கும். அதனால தான் பழைய காலத்தில் பழமொழியும் சொல்லியிருப்பாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு. எத்தனையோ உதாரணம் இருக்கையில் கம்பர் இந்த இலங்கை வேந்தனுக்கு இந்த ஓமானத்தை சொல்லியிருக்காருன்னா அப்போ கடன்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத இந்த விஷயத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பழமொழியை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்படி கடன் இவ்வளோ பெரிய சிக்கலை கொடுக்குது. இப்போ இந்த கடன் வருங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா கடன் வரப்போகிற ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. இருந்தாலும் விதிப்படி கடன் வாங்க வைக்கும். அந்த கடனை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு வாங்கலாம். இந்த மாதிரி கடனை வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு அந்த மாதிரி யோசித்தாலே நிறைய பேருக்கு கடன் வராது. ஜாதகம் பார்க்கையில் இந்த மாதிரி ஜோதிடர் சொல்லிட்டாங்க, கடன் வாங்காதீங்க, கடன் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த கடன் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கலாம். தவிர்க்க முடியாத கடனை வாங்கினா கூட அதை எப்படி வாங்கலாம், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கடனை வாங்கலாம். இல்லை கடன் வாங்காமைய காலத்தை எப்படி ஓட்ட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கடனால் சிக்கல் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க கடனை வாங்கி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் இருக்கிற சொந்த பணத்தை வச்சு முதல்ல ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற பணத்தை போட்டு பண்ணையில் அதில் லாஸ் ஆகும். அப்போ அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ப்ராஃபிட் வேணும்னா கடன் வாங்கி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு அப்போ தான் கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த கடன் தொடர்ந்து வாங்குகிற மாதிரியே இருக்கும். பெரிய அளவில் கடன் கொடுத்துரும். ஒரு சிலருக்கு என்னென்னா முதல்ல தொழில் பண்ணப்போ நல்ல லாபம்லாம் கிடைக்கும். லாபம்லாம் கிடைக்குது, அப்போ கடன் வாங்கி பண்ணலாம், அப்போ கடன் வாங்கி பண்ணால் திரும்ப நம்ம லாபம் வரப்போது கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி கடன் வாங்குவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கடனே கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்க தகுதிக்கு மீறிய கடன்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்போ கடன் கிடைச்சா நம்ம பெரிய தொழிலெலாம் செஞ்சு சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு பயமே இல்லாமல் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குகிறாங்க. கொடுக்குற கடனெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறது. அப்போ கடன் வாங்க அதிக அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு வருமானத்தில் தடை வரும். வருமானங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையில் வருமான தடை வருது அப்படின்னாவே இங்கே தொழில் வியாபாரம் பாதிக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் கடன் வாங்கி மிகப்பெரிய அளவுக்கு வட்டி கட்டுற அளவுக்கு வருவாங்க. அந்த வட்டியெல்லாம் கட்டவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலை கொடுக்கும். இப்போ கடன் வாங்கி கடனில் மாட்டியிருக்கவங்களுக்கு இதை நான் பேச வேண்டியதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எப்படி கடன் வந்தது, எப்படி நம்ம
திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டு இருக்கோம், எப்படி கடன் சிக்கலில் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியும். பெரிய கடனில் இருக்கவங்களுக்கு புரியும். அதனால நான் இதை வந்து அவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் அடிப்படையில் இருந்து சில விஷயங்கள் சொன்னால் தான் நான் சொல்கிறது சரிங்கிறது எல்லாருக்கும் புரியும். அப்போ கடன் வந்து இப்படி தான் நம்மளை வந்து சுற்றி வளைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாவே ஒருத்தர் கடன்காரராக ஆவாரா அப்படின்னா இந்த சதுரங்க வேட்டை மாதிரி தான். முதல்ல ஆசையை தூண்டும், அதுக்கப்புறம் அந்த ஆசையே அவங்கள அழிச்சிரும். அந்த ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் எதுன்னா சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து எப்போவுமே ஆசைக்கு தூண்டக்கூடிய ஒரு கிரகம். அது அந்த சுக்கிரனோட ராகு எங்கே இணைஞ்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து சுக்கிரன்கிறது ஆசைனா ஒரு கடன் வாங்கக்கூடிய ஆசையை உருவாக்கும். அந்த கடனை வாங்கினா ராகு பக்கத்தில் இருக்கையில் ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லுவார். அவங்களுக்கு பிரம்மாண்ட கடனை உருவாக்கிடுவார். தொடர்ந்து பார்த்திங்கன்னா சின்ன கடன் வந்து பெரிய பெரிய கடனாக உருவாகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கடன்காரங்களாக ஆகிட்டுருப்பாங்க. இந்த கடன் வாங்க வாங்க அவங்களுக்கு அது திரும்ப கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லலாம் கடன் வாங்கி போட்டு ஷேர் மார்க்கெட்டில் இழந்தவங்க அதிகம் பேர் இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து அந்த பிரம்மாண்டன்னு சொல்கிறது கணக்கிலே எடுத்துக்க முடியாது. சாதாரண மனிதராக இருப்பாங்க. அவங்களுக்கு மொத்தமாக சொத்து மதிப்பே வாடகை வீட்டில் கூட சில பேர் இருக்காங்க. ஆனால் கோடிக்கணக்கில் கடன் வச்சுருக்காங்க. எப்படி வாங்கினாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பிஸ்னஸ்க்கு முதலீடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கடன் மாதிரி இருக்காது. இவங்கள்ட்ட முதலீடு மாதிரி கொடுத்து இவங்கள்ட்ட ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி இல்லை அதில் ப்ராஃபிட் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க வாங்கினதுனால அது கடனாயிரும். இவங்க கொடுக்க வேண்டிய கடனாயிரும். ப்ராஃபிட் வந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியலன்னா அது கடனாயிரும். இப்படி சில பேருக்கு வரும். அது இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு வாங்கிடுவாங்க, இடம் வாங்கிடுவாங்க. சில பேருக்கு வீடு இடம் இது வாங்கினாலே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஒரு ஜாதகத்தில் வீடு இடம் வாங்கலாமா வேணாமாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வீடு இடம் வந்து எப்படியாவது நம்ம சொந்த வீடு வாங்கிடணும் அப்படின்ட்டு சில பேர் தகுதிக்கு மேலே ஆசைப்படுவாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற விலை இதுக்கெல்லாம் பார்க்கையில் லோன் பேங்க் லோனோ இல்லை ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லேயோ லோன் கொடுக்குறாங்க. எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்கள் 2 கோடியிலேருந்து 5 கோடி வரையும் கூட வீடு ஃப்ளாட்டு இந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க. ஃப்ளாட்லாம் வாங்கிட்டு ஆசையாக தான் இருக்கும். ஏன்னா வாடகை வீட்டிலே இருந்துட்டு ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறோன்னா ஆசையாக தான் இருக்கும். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கையில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அங்கே ஒரு 30,000 வாடகைன்னா வாடகை கட்டிட்டு போயிடலாம். அதோடு அவங்களுடைய கடன் மாதிரி அது அந்த இது ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸினாலும் எப்படியும் கஷ்டப்பட்டு பண்ணிடலாம். ஆனால் சொந்த வீடு கட்டிட்டா மாதம் 50,000லேருந்து 1,00,000 2,00,000 டியூ கட்ட வேண்டியது இருக்கும். எப்படி கட்ட முடியும்? அப்போ அந்த மாதம் 1,00,000 டியூ கட்டினா 50,000 கட்டணுன்னா அது கட்ட முடியாது. இவங்களுக்கு அந்த நேரம்னு பார்த்து ஏதாவது ஒரு வேலையில் பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரிலாம் உருவாகும். அப்போ இவங்களால கட்ட முடியாமல் போயிடும். அது கட்ட முடியலன்னா அந்த டியூ கட்டுறதுக்கு போய் எங்கேயாவது கடன் வாங்குவாங்க. அந்த கடனும் ஏறிட்டே போகும். பயங்கர சிக்கலாயிரும். பெரிய பிரச்சனையாகும். உங்களால் கட்டவே முடியாது. இப்படி கடன் வந்து பல ரூபத்தில் வரும். பொதுவாக ஒருத்தருக்கு சுக்கிரன் ராகு இணைஞ்சிருந்தால் அவங்க மிக கவனமாக இருக்கணும். அவங்க எப்படியாவது இந்த கடன் பிரச்சனையில் மாட்டுவாங்க. கடன் வந்து அவங்களுக்கு. அதே போல் சில பேர் வந்து தவறான வழியில் ஒரு இதுக்கெல்லாம் அதாவது இந்த கேம்லிங்கு ஆர்பி மேட்ரு இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட ஜாதகம் வருது. அந்த மாதிரி ஜாதகம்லாம் கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப படித்தவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வரவே வராது. ஆனால் இவங்க வரும்னு நினச்சி கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஏமாந்தாங்கங்கிறது தெரியல. ஆனால் இவங்க கொடுத்த பணம் வராது. ஆனால் வாங்கின பணத்துக்கு வட்டியும் கடனும் கட்ட முடியாமல் திணறுவாங்க. சொந்த வீடை விற்கிறது, சொந்த நிலத்தை விற்கிறது, இதெல்லாம் கொடுத்தா கூட அவங்களால கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியில் வேலை பார்த்தவர்
தான் வேலை பார்த்த ஆஃபீஸை வச்சு அவர் எவ்வளோ கடனை வாங்கிட்டார். அவரால் கடனே கட்ட முடியல. கடைசியில் ஒரு டிரைவராக ஒரு கால் டாக்ஸியில் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. என்னால் அது நினச்சே பார்க்க முடியல, இவரோட நிலைமை இப்படி வரும் அப்படின்ட்டு. அதே போல் நிறைய ஷேர் மார்க்கெட்டில் கடனில் வாங்கி ரொம்ப மாட்டிக்கிறாங்க. அதே போல் நிறைய படித்தவங்களே என்னென்னா, ஷேர் மார்க்கெட்லாம் ஏதோ சாஃப்ட்வேரை வச்சு வாங்கி நம்ம ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து விதிக்கிட்ட எல்லாமே தோற்று போயிடும். விதிப்படி ஜாதகத்தில் கிரகங்கள் காட்டுறத தான் நம்ம நம்பணும். ஜாதகத்தில் இவங்களுக்கு லாஸ் ஆகும்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிரும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. இதே போல் இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக திடீர்னு கடன் உருவாகும். அந்த அதுக்கு வந்து 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் வந்து 11ஆம் இடமும் வந்து குருவோட வீடாக இருக்கும். இந்த கும்ப ராசிக்கு வந்து தனஸ்தானமும் லாபஸ்தானமும் வந்து குருவோட வீடாக இருக்கும். அந்த குரு வந்து அவங்களுக்கு மகர ராசியில், அதாவது கும்ப ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் அங்கே வந்து நீசம் பெறுவார். அந்த நீசம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய கடன், இல்லைன்னா கடனே இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் யார்கிட்டையாவது ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க. மிகப்பெரிய லாஸ் வரும். பொதுவாக குரு வந்து மகரத்தில் இருக்கவங்க பண விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில், இப்போ கன்னி ராசிக்காரங்க ராசினாவே அங்கே சந்திரன் இருப்பார். இது மாதிரி சூரியன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, புதன் இருந்தாலும் சரி, குரு இருந்தாலும் கன்னி ராசியில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக காரகத்துவமாக அவங்கள்ட்ட நிச்சயம் கடனை வந்து உருவாக்கிறோம். கன்னி ராசியில் கிரகம் இல்லாமல் இருக்கிறதே நல்லது. கன்னி ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை வச்சு, இப்போ சூரியன் இருந்தால் மருத்துவம் சம்மந்தமான கடன் வாங்கிடுவாங்க, இல்லை தந்தையால் கடன், தந்தையால் ஏதாவது ஒரு பெரிய லாஸு, சந்திரன்னா தாய் சம்மந்தப்பட்டது, இடம் வீடு வாங்கிறது, இதனால் கடன் ஆகும். செவ்வாய் இருந்தால் சகோதரர்களால் கடன், அது சொத்து வாங்கிறதுல கடன், சொத்து கடன். இப்படி புதன் இருந்ததுன்னா இந்த சிட் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்லலாம் ஈடுபட்டு அதனால கடன் உருவாகிறது. குரு இருந்தாலும் இதே போல் கல்விக்கு கடன் வாங்கிறது, அதே போல் குழந்தைங்களுக்காக கடன் வாங்கிறது. கடன்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் பெரிய அளவில் வரும். ஏன்னா குரு அந்த இடத்துல இருக்கிறது பெரிய கடனை உருவாக்கிடுவார். இது மாதிரி சுக்கிரன் இருந்தாலும் யாருக்காவது பெண் நண்பர்கள் மூலமாக பெண்களால் சகோதரிகளால் கடன் ஏற்படுறது, பெரிய அளவுக்கு கடன் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது. சுக்கிரன் அந்த இடத்துல நீசம் கன்னிராசியில் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். இந்த மாதிரிலாம் ஜாதக அமைப்பு இருந்தால் இந்த ஜாதக அமைப்புக்காரங்க ஜாதகத்தை வந்து ஓரளவு பார்த்துட்டு கடன் வந்து பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே தகுந்த வழிபாடுகள் இருக்குது. இப்போ ஜாதகத்தில் வந்து இல்லாததே கிடையாது. ஜாதகத்தில் அவங்க முறைப்படியான வழிபாடு செய்யணும். இப்படி நான் சொன்னேன்னா நாங்கள் தான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம், ஏன்னா இவங்க வந்து எல்லா கோயிலுக்கும் போயிருந்தால் இவங்களுக்கு கடன் வராதுன்னு இவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க. எந்த கோயிலுக்கு எப்படி போகணுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். தகுந்த வழிபாடை செய்யாமல் எங்கே போனால் கடன் வருமோ அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க ஒரு வீடோட அமைப்பு இருக்கும். வீடோட அமைப்புனா வாஸ்தலம் கிடையாது, வீடு இருக்கிற அந்த லட்சணம், அது லட்சணங்கிறது லட்சுமி மாதிரி, அதுதான். அதை வந்து எப்படி வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் வந்து உருவாகிட்டுருக்கோம். இது மாதிரி இந்த பல விஷயங்கள் இருக்குது. ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்க தகுந்த வழிபாடு செஞ்சால் இந்த மாதிரி கடன் வரும். ஆனால் அதே கடனை இவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதே போல் அந்த கவலை இல்லாமல் இருக்கிற மாதிரி கடன் இருக்கும் அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த கடன் வாங்கி கஷ்டப்பட்ட பிறகு தான் இதை வந்து கேட்க வருவாங்க. முன்னாலே இந்த ஜாதகத்துக்கு இப்படி இருக்கும், இதை பார்த்துக்குங்க, இந்த கடன் வந்து உருவாகாமல் இருந்துங்க அப்படின்னா அது கேட்க மாட்டாங்க. அதே போல் எனக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணி சில பேர் வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க. என்னன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், எங்களுக்கு வந்து
ஃப்ரீயாக ஜாதகம் பார்த்து கொடுங்கன்னு. கஷ்டம் இல்லாமல் ஜாதகம் பார்க்க வருவீங்களா? கஷ்டம் வந்தால் தானே ஜாதகமே பார்க்குறீங்க. கஷ்டம் இல்லைன்னா ஜாதகமே யாரும் பார்க்குறது இல்லை. ஜோதிடர் யாராவது மதிப்பாங்களா? ஜோதிடம்லாம் பொய்யின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா கஷ்டம் வந்த பிறகு தான். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி எனக்கு பணம் இல்லாமல் ஜாதகம் பாரும்பாங்க. எனக்கு இது தொழில். நான் வந்து இந்த தொழிலை நான் வந்து கஷ்டம் வர்றவங்கள்ட்ட ஜாதகம் பணம் வாங்காமல் ஜாதகம் பார்த்தோம்னா அப்புறம் நான் என்ன ஆகுறது? என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? என் தொழில் இது. இது மாதிரிலாம் நிறைய மெசேஜை நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. நிறைய கஷ்டத்தை சொல்கிறாங்க. கேட்கலன்னா வாய்ஸ் மெசேஜெல்லாம் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஜாதகம் பார்க்குறதுக்கு தான் முதல்ல செலவே பண்ணணும். முதல்ல உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை தெரியாமையே நிறைய கஷ்டங்களை இழுத்துக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் வந்து 100% கரெக்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு சரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.